ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ ரீசெண்டாக இந்தியாவில் 47,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு விவோ X70 ப்ரோ அப்படிங்கிற தாறுமாறான சூப்பரான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன். அப்போ ஸ்னாப்ட்ராகன் 870 இல்லை ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணல. லார்ஜ் ஜென்ரேஷன் விவோ X60 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்போ X70க்கு வரப்போ வேறு லெவல் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. இங்கே மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 47,000 போட்டு மீடியாடெக் ப்ராசர் கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னதான் மீடியாடெக் ப்ராசர் இருந்தாலும் கேமரா டிசைன் டிஸ்பிளேன்னு வரப்போ ஒரு அல்டிமேட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இந்த விவோ X70 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் இருக்குது அன்பாக்சிங் பண்ணி குயிக்காக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தரலாம். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லலாம், இல்லை குட்டி ரிவ்யூனே சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பற்றி மறக்காம உங்கள் டெக்ஃப்ரோனி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இது ரீட்டைல் யூனிட் தான். பவர் செல் பார்க் அப்படிங்கிற மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அன்பாக்ஸ் பண்ண கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் சேல் பண்ணுற அதே பிரைஸ் தான் விவோட X70 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பவர் செல் பார்க்லேயே சேல் பண்ணுறாங்க. வேலை வாங்கினீங்கன்னா ரியல்மி பட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக தராங்க. இப்போன்னு கிடையாது, நீங்கள் எப்போ வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபோன்ஸ் வாங்குறப்ப உங்களுக்கு நல்ல ஆஃபர் பவர் செல் பார்க்கில் பண்ணி தருவாங்க. தமிழ்நாட்டில் மற்ற பக்கம் இருக்க எனக்கு ஃபோன்ஸ் ஆஃபரோட வாங்கணும், ஒரு சில கிஃப்ட்ஸோட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. அஷ்யூர்டு கிஃப்ட்டோட கொரியர் சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. விவோ X70 ப்ரோ வர பாக்ஸ் எல்லா X சீரிஸ் பாக்ஸ் மாதிரியும் பிளாக் கலரில் ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ரொம்ப க்ளீனாக சிம்பிளாக இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் விவோ X70 ப்ரோ அந்த பிராண்டிங் போட்டிருக்காங்க. அதில் அப்படியே லைட் சேச்சுரேஷன் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ கோ இன்ஜினியர்டு வித் ஜைஸ் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா விவோ IPL அந்த டைட்டில் ஸ்பான்சர் அந்த பிராண்ட் கொலாபரேஷன் லோகோ போட்டிருக்காங்க. மற்றபடி பாக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்குது. பாக்ஸுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க ஸ்டோரேஜ் ஆப்ஷன் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. கலர் ஆப்ஷன் IMEI நம்பர்ஸ் பாக்ஸ் கலர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதையும் நல்லா போர்டு லெட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைனீஸ் பிராண்ட்ஸ் எல்லாம் மேட் இன் இந்தியான்னு போகிறத எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணலாம். மேபி 2100 2200 இது மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. சீலை பிரிச்சுட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதையோ உள்ள விவோ X70 ப்ரோ ஃபோன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்கே IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. TPU கேஸ் இருக்குது. கேஸ் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. விவோவோட அந்த ஃபிளாஷ் சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட் Type A to Type C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் இயர்ஃபோன்ஸ் இருக்குது. அதுவும் Type C இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஃபோனில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, அதனால Type C இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் இயர்பட்ஸ் இருக்குது. 3.5mm to Type C கனெக்டர் கொடுத்துருக்காங்க. Type C இயர்ஃபோன்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம் தான். இந்த கனெக்டர் கொடுத்தது நல்ல விஷயம் தான். மொத்தத்தில் இங்கே பாக்ஸ் கண்டென்ட்ஸ் ரொம்ப ஒர்த்தாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஃபோனுக்கு வரலாம். ஃபோனுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணலாம். நம்ம இருக்கிறது 6 ரூபா டவுன் கலர் ஆப்ஷன், அதாவது 2-3 கலர் கலந்து வர இருக்க ஆப்ஷன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ கையில் ஹோல்ட் பண்ணதுமே ஒரு ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த விவோ X70 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குது. இப்போ ஃபோனை ஆன் பண்ணலாம். ஆனால் அதுக்குள்ள பிசிக்கல் எலிமெண்ட்ஸ் பார்த்தலாம். ஃபோனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வால்யூம் ராக்கர்ஸ், பவர் ஆன் ஆஃப் கீ இருக்குது. பாட்டமில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. 2 சிம் போகிறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஹைப்ரிட் சிம்ஸில் அட்டாச் கொடுத்துருக்கலாம். மொத்தத்தில் இந்த ஃபோனில் SD கார்டு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பிரைமரி மைக், ஸ்பீக்கர் கிரில், சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் பாட்டமில் இருக்குது. சைட் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. டாப்பில் செகண்டரி மைக் அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் IR பிளாஸ்டர் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக் சைட் பார்க்குற கலரே மேலே டாப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே செட்டப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு சில தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஷேர் சாட், பைஜூஸ் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அது எல்லாத்தையும் உங்களால் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எல்லா விவோ ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்குற மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட யூசர் அக்ரிமெண்ட், பிரைவசி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு 1008 விஷயங்களுக்கு நீங்கள் அக்ரி கொடுக்கணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா சைனீஸ் பிராண்ட்ஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து உங்கள் டேட்டாவை உங்களுக்கே தெரியாமல் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு தேவைங்கிறப்ப அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே விவோ நாங்கள் உங்கள் டேட்டாவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்டே எடுக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தான். மற்ற பிராண்டெல்லாம் சொல்லாமல் செய்கிறாங்க, விவோ சொல்லிட்டு செய்கிறாங்க. இருந்தாலும் இது தப்பு தானே? தப்பா இல்லையா? மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்க. விவோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பட்ஜெட்டில் என்னதான் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இல்லைனாலும் அவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ்க்கு பெஸ்ட்டான டிசைன் அண்ட் கேமரா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருவாங்க. பட்ஜெட்லேயே விவோ ஸ்மார்ட் ஃபோனில் டிசைன் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 50,000க்கு சேல் பண்ணுறாங்க. சொல்ல வேணும். இங்கேயும் டிசைன் தாறுமாறாக இருக்குது. நம்ம இருக்கிறது 6 ரூபா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கலர் கலந்து வர ஆப்ஷன். ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர், ரோஸ் கலர் எல்லாமே கலந்து வர மாதிரி இருக்குது. இன்டோர் லைட்டில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர் லைட்டில் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, இந்த 6 ரூபா டவுன் கலர் ஆப்ஷனில் ஒரு சில கலர்ஸ் மாறி வரதை உங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். பார்க்க
பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போக காஸ்மிக் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக பிளாக்காக நீட்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாக அந்த பிளாக் கலர் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே பிடிச்சிருக்கு. நம்ம இருக்க கலர் ஆப்ஷனும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. டாப்பில் ரெக்டாங்குலர் அலைன்மெண்ட்டில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த அலைன்மெண்ட் எப்பவும் போல் ஃபோன்லேருந்து மேலே லைட்டாக பம்ப் ஆன மாதிரி தான் இருக்குது. அதில் தான் எல்இடி பிளஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் விவோ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே டிசைனும் வரப்போ விவோ டிஃப்ரெண்ட்டாக எதுவும் ட்ரை பண்ணல. ரெகுலர் விவோவோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ அதே டிசைனை தான் X70 சீரிஸ்க்கு எடுத்து வந்திருக்காங்க. பட் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேக் சைட் கிளாஸ் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெகுலர் கிளாஸ் பேக் கிடையாது. ஏன்னா ரெகுலர் கிளாஸ் பாடியாக இருந்துச்சுன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும். கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப வலிக்கிட்டு போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஏன்னா இங்கே ஒரு மேட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எல்லாம் அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணல. அப்சர்வ் பண்ணது ரொம்ப லைட்டாக தான் அப்சர்வ் பண்ணுது. கிளாஸ் பேக்கில் அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணல. சைட்லையும் அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆல்சோ இங்கே 184 கிராம் தான் வெயிட் இருக்குது. 8 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்க கலர் ஆப்ஷனுக்கு 8.1 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னதான் 184 கிராம் வெயிட் இருந்தாலும் 1 ஹேண்ட் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. அவ்வளோ வெயிட் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகல. இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் ஹைலைட் பாயிண்ட் அப்படின்னா இந்த டிசைனை சொல்லலாம். வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. டிசைனுக்கு அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் அப்படின்னா டிஸ்பிளே தான். இந்த ஃபோனை கையில் எடுத்த டைம்லேருந்து நான் திரும்ப கீழே வைக்கிற வரைக்கும் என்னோட ஃபோக்கஸ் அந்த டிஸ்பிளேலேருந்து மாறவே இல்லை. அந்த அளவுக்கு டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் 6.56 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனில் அந்த ரிசொல்யூஷன் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 50,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனே கொடுத்துருந்துருக்கலாம். பட் விவோ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரிசொல்யூஷனோட தான் போயிருக்காங்க. பட் இங்கே சூப்பரான சாம்சங்கோட லேட்டஸ்ட் E5 AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. LTPO டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நல்லா விவிடாக ரிச்சாக இருக்குது. அதுவும் குறிப்பாக டார்க் கலர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த AMOLED பேனலில் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்சோ இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட்டே இருக்குது. ஆடியோ பற்றி பேசுகிறப்ப இங்கே பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. நீங்கள் செட்டிங்ஸில் போய் 60 Hz உங்களுக்கு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 120 Hz வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக ஸ்மார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தேவைப்படுற இடத்துல 60 Hz, தேவைப்படுற இடத்துல 120 Hz யூஸ் ஆகிக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அதாவது 30 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz, அதாவது தேவைக்கேற்ப நிறைய ரிஃப்ரெஷ் ரேட்டில் மாறுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் நார்மலாக இந்த AMOLED பேனல்லையே பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ கிளைம் பண்ணுறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் பெஸ்ட்டாக தான் இருந்தது. இங்கே 4450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0லேருந்து 60% 30 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விவோ சொல்கிறாங்க. சார்ஜிங் ஸ்பீடில் எந்த குறையும் இல்லை. எப்பவும் பார்க்குற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பேட்டரி லைஃபும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. நான் இந்த செக்மெண்ட்லேயே இதுதான் பெஸ்ட் பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இந்த VIVO X70 Pro ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மறுபடியும் டிஸ்பிளேக்கு வரலாம். இந்த டிஸ்பிளே எனக்கு ரொம்ப பிடிக்கிற காரணம் நான் இவ்வளோ நேரம் சொன்ன ஃபீச்சர்லாம் இல்லை. இங்கே கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே எனக்கு கர்வ் டிஸ்பிளே அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ஓப்போவோட ரெனோ சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு நான் எப்பவுமே ஃபேனாக இருந்திருக்கேன். இங்கே அந்த கர்வ்டு பேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி இந்த E5 AMOLED பேனலில் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது. இங்கே கர்வ்டு பேனல் கொடுத்துருங்காட்டி அந்த ப்ரீமியம் அப்படிங்கிற வேர்டை நிச்சயமாக இந்த ஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே டிஸ்பிளே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே மேலே சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பஞ்ச் ஹோல் கீழே இருக்க பெசல் எல்லாமே ரொம்ப தின்னாக தான் இருக்குது. சைட்லையும் சொல்ல வேண்டியதில் கருவாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் 92.7% இங்கே ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போ இந்த டிஸ்பிளே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மூவிஸ் பார்ப்பீங்க. எனக்கு டிஸ்பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்டர் 50,000க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த X70 Pro ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சொல்லலாம். அந்த அளவுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறப்ப இந்த ஃபோனில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜே இருக்குது. இங்கே டிஸ்பிளேக்கு HDR10+ சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. பட் மல்டிமீடியான்னு பேசுகிறப்ப டிஸ்பிளே மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது. இந்த ஃபோன்லேருந்து வர ஆடியோ அவுட்புட் நல்லா இருக்கணும். இங்கே பாட்டமில் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வர ஆடியோ அவுட்புட் நானே காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சிங்கிள் ஸ்பீக்கர்லேருந்து வர ஆடியோ அவுட்புட் நல்லா லவுடாக தான் இருக்குது. அதுக்கு ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் 15,000 12,000 லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லேயே டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. என்னதான் இங்கே சிங்கிள் ஸ்பீக்கரில் நல்ல ஆடியோ அவுட்புட் வந்தாலும் டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கரில் வர ஆடியோ அவுட்புட் அளவுக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்காது. இந்த ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறப்ப டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்துருக்கலாம்.
பட் இங்கே விவோ கொடுக்கல. அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ராபேக் தான். பட் டிஸ்பிளேக்கு 10 அவுட் ஆஃப் 9.5 பாயிண்டே நான் கொடுப்பேன். அதுவும் குவாட் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10 பாயிண்டே கொடுத்துருப்பேன். அதுவும் இந்த ஃபோனில் ஒரு சின்ன ட்ராபேக் தான். அதுவும் கொடுத்துருந்தாங்கன்னா பேட்டரி லைஃப் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கும். அதனால கூட இங்கே விவோ அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ்க்கும் விவோ நல்லாவே கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவுட்டோர் சன்லைட்டில் வச்சு பகல் 12 மணிக்கு யூஸ் பண்ணுறப்ப கூட டிஸ்பிளே விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே செக்யூரிட்டிக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூட்டாக ஒர்க் ஆச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆல்சோ ஃபேஸ் அண்ட் லாக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 1.21 வாட் பெர் கேஜி இருக்குது. பாடிக்கு 1.09 வாட் பெர் கேஜி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எபோவ் 1 தான் இருக்குது. ரெண்டுமே பிலோ 1 இருந்துச்சுன்னா தாறு மாதிரி வேற லெவல்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே ஆவரேஜான சார் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர் சைடு வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃபன் டச் OS 12 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 அப்டேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இருக்கிறது 8 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இந்த 8 GB RAM ஆப்ஷனுக்கு 4 GB எக்ஸ்டெண்டட் RAM 2.0 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது அந்த 256 GB இன்டர்னல் மெமரி இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 4 GB இங்கே எக்ஸ்டெண்டட் RAM ஆக்ட் ஆகும். அதாவது எப்போ அந்த 8 GB தாண்டி உங்களுக்கு RAM தேவைப்படுதோ அப்போ இந்த 4 GB ஒர்க் ஆகும். அதுதான் ஆக்சுவலாக எக்ஸ்டெண்டட் RAM. இந்த தேதிக்கு பட்ஜெட்லேயே எல்லா பிராண்டும் இதை ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் என்ன RAM கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. மேபி இங்கே LPDDR4X RAM இருக்கிறதுக்கு தான் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த எக்ஸ்டெண்டட் RAM எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை LPDDR5 RAM இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நிறைய பக்கம் தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அது LPDDR5 4X தெரிஞ்சதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல அப்டேட் பண்ணுறேன். இல்லை நம்ம டெலிகிராம் குரூப் அப்டேட் பண்ணுறேன். இன்னும் அந்த குரூப் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. இங்கே RAM ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரப்ப மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1200 ப்ராசஸர் தான் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை 47,000 சேல் பண்ணுறாங்க. இதோட பேஸ் ஆப்ஷன் தான் 47,000, ஹை அண்ட் ஆப்ஷனா 53,000 சேல் பண்ணுறாங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் மீடியாடெக்கோட இந்த டைமென்சிட்டி 1200 ப்ராசஸர் 22,000 25,000 சேல் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸை நான் பெருசாக குறை சொல்ல மாட்டேன். இது 6 nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர், 3 GHz கிளாஸ் பிளான் ஆகக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 7,20,000க்கு மேலே இருக்குது. ரியல் டைம்லையுமே இதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா 25,000க்கு இந்த ப்ராசஸர் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஃபோனை 50,000 சேல் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் இதை விட ஸ்னாப்டிராகன் 870 அப்படிங்கிறது ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் தான். இதை விட ISP 870 இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ராசஸர் தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் VIVO X60 யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாலிடாக இருந்துச்சு. கேமரா எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க அளவு சென்சார்லாம் அதில் யூஸ் பண்ணல. அதில் நார்மலான சென்சார் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த 870 ப்ராசஸரை இந்த X70 Pro ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே ஆல்ரெடி சென்சார் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேமரா குவாலிட்டி இன்னொரு ஸ்டெப் மேலே இருந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸும் இன்னமும் சாலிடாக இருந்திருக்கும். அது கொடுக்காமட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ராபேக் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை விவோவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேல்ஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன் இந்த டைமென்சிட்டி 1200 ப்ராசஸர் தான் இருக்கும். இந்தியாவில் இப்போ எத்தனை பேர் ரெடியாக இருக்காங்கன்னு தெரியல. மீடியாடெக் ப்ராசஸருக்கு 50,000 ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த ப்ராசஸருக்காக 50,000 ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? மறக்காம உங்கள் ஒப்பீனியனை கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க மற்ற ஃபியூச்சருக்காக 50,000 ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த ப்ராசஸருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். இங்கே நார்மல் டே டு யூசேஜ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. PGMI மாதிரி ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் இருக்கக்கூடிய கேம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இங்கே கிராஃபிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDR வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. அல்ட்ரா HD சப்போர்ட்லாம் இல்லை. ஐக்கூ 3 ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபரில் 20,000க்கு வாங்கினேன். அந்த ஃபோன்லேயே அல்ட்ரா HD சப்போர்ட் இருக்குது. அதை சப்போர்ட் கொடுக்காம விட்டதோ ஒரு ட்ராபேக் தான். பட் ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்லாம் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அல்ட்ரா HD சப்போர்ட் எப்படி கொடுக்காம இருக்கலாம்? இப்போ வேறு PUBG நியூஸ் ஸ்டேட்டெல்லாம் வந்துருச்சு. நிச்சயமாக இந்த ஃபோன் வாங்குறாங்க அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வாங்குவாங்க. ஸோ இங்கே விவோ இந்த ப்ராசஸருக்கு பதிலாக லாஸ்ட் ஜென்ரேஷன் X60 யூஸ் பண்ணியிருந்த ஸ்னாப்டிராகன் 870 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோன் மச் பெட்டர் டீலாக இருந்திருக்கும். ஏன் ஸ்னாப்டிராகன் 870 யூஸ் பண்ணியிருந்தா கேமரா செக்மெண்ட் பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னதான் டைமென்சிட்டி ப்ராசஸராக இருந்தாலும் இப்போவே கேமரா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. அந்த அளவுக்கு ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் சரி சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் சரி விவோ அள்ளி கொடுத்துருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் 870 கொடுத்துருந்தா அதில் ISP இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கேமரா பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக போயிருக்கும். வாங்குறவங்களுக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இருக்குது அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்திருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இங்கே கேமரா பற்றி பேசுகிறப்ப குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் சோனியோட IMX766V அப்படிங்கிற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்பவும் போல அந்த அல்ட்ரா சென்சிங் கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறப்போ சரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ சரி குவாலிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு லெவலில் இருக்குது. டே டைம்லையுமே நீங்கள் ஃபோன் அப்படி கையில் வச்சுட்டு ஓடிட்டே வீடியோ எடுத்தீங்கனாலும் சரி என்னதான் ஆட்டி வீடியோ எடுத்தீங்கனாலும் சரி ஃபோன் அப்படியே சுற்றி வீடியோ எடுத்தீங்கனாலும் சரி
கிம்பல் வேற லெவல் ஒர்க் ஆகுது. இந்த பிரைமரி சென்சார் யூஸ் பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா 12 MPல தான் உங்களுக்கு அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா 50 MP மோடில் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். அது போக இந்த கேமராவுக்கு ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜெய்ஸ் டி கோட்டிங் கேமரா ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டே லைட் அண்ட் கோஸ்டிங் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன், அதில் பார்த்தீங்களே தெரியும். ஜெய்ஸ் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த ஜெய்ஸ் ஆப்டிக்ஸை நோக்கியா ஃபோன்ஸில் பார்த்துருப்பீங்க. அதை தான் இங்கே விவோவும் 2-3 ஜென்ரேஷனாக பண்ணிட்டு இருக்காங்க. குவாலிட்டி இதனால கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுனே சொல்லலாம். இங்கே ஒரு 4 போக்கோ எஃபெக்ட்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே போக்கோ எஃபெக்ட்டை பற்றி பேசுகிறப்ப இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நார்மலாக போர்ட்ரைட் மோட் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் 12 மெகாபிக்சல் இதுக்காகவே தனியாக சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது டெலிஃபோட்டோ சென்சாராக ஆக்ட் ஆகும். அதை யூஸ் பண்ணி 2x ஆப்டிகல் ஜூமில் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். இது போக ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. எல்லாத்தோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக ஒரு 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் சென்சார் கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அதை யூஸ் பண்ணி 5x ஆப்டிகல் ஜூமில் உங்களால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். ஆல்சோ 60x ஹைப்பர் ஜூம், அதாவது ஹைப்ரிட் ஜூம் தான் இங்கே ஹைப்பர் ஜூம் சொல்கிறாங்க. அதுலேயும் உங்களால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். 60x ஜூமில் எடுக்கிறப்ப டீட்டெயில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு விசிபிலிட்டியாக பார்க்க முடியுது. அதை பொறுத்த வரைக்கும் விவோவை பாராட்டலாம். சாஃப்ட்வேர்லையும் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அந்த 5x ஜூமில் எடுக்கிற ஃபோட்டோஸ் குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓவராலாக இங்கே கம்ப்ளீட்டாக எல்லா கேமரா பேக்கேஜுமே ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது. செல்ஃபிக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 38 மெகாபிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா குவாலிட்டியுமே அட்டகாசமாக இருக்குது. அதுக்கும் ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல விவோ ஸ்மார்ட் ஃபோனில் லைட்டாக பவர் அடிச்ச மாதிரி தான் செல்ஃபி ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் அந்த பியூட்டி மோடெல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா நேச்சுரலான அவுட்புட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே கேமரா நல்லா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக நைட் மோட்ஸ் எல்லாமே வேறு லெவல் ஒர்க் ஆகுது. இங்கே நைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். உங்களால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இது ரியர் கேமராவுக்கு மட்டும் கிடையாது, செல்ஃபி கேமராவுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி நைட் டைமில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நார்மலாக நைட் மோடில் எடுத்திங்கன்னா குவாலிட்டி லாஸ் எல்லா ஃபோட்டோஸ்லேயும் இருக்கும். அது எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அந்த குவாலிட்டி லாஸ் இந்த ஃபோனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அந்த ஜெய்ஸ் டி கோட்டிங்கும் ஒரு மேஜர் ரீசன் சொல்லலாம். இங்கே சாஃப்ட்வேரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ செல்ஃபி கேமரா சூப்பராக இருக்குது. ரியர் கேமரா சொல்லவே வேண்டியதில்லை. கம்ப்ளீட்டாக ஒரு டார்க் ரூமில் போய் நீங்கள் நைட் மோட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கிளியரான அவுட்புட் வருது. நான் கொஞ்சம் விசித்திரமாக பேசுகிற மாதிரி இருக்கலாம். நான் ஏன்டா டார்க் ரூமில் போய் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் போய் டார்க் ரூமில் ஃபோட்டோ எடுத்தாலும் நைட் மோட் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஃபோனில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நார்மலாகவே ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துக்க முடியும். இன்னமும் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. பட் இருந்தாலும் இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் நான் நைட் மோட் கொடுக்குறேன், அதில் அல்காரிதம்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன், அதனால குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன மாதிரி யூடியூபர்ஸ் ரிவ்யூவர்ஸோ அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்காங்க. பட் LED ஃப்ளாஷ் எல்லா ஃபோன்லையுமே இருக்குது. நைட் டைமில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக LED லைட் ஆன் பண்ணிட்டு எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக குவாலிட்டி அதிகமாக போகுது. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். பட் இங்கே நைட் மோட் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆல்சோ இங்கே மேக்ரோ மோடு இருக்குது. ஐ திங்க் அந்த அல்ட்ரா வைட் கேமரா தான் இங்கே மேக்ரோ கேமரா ஆக்ட் ஆகுது. இந்த செக்மெண்ட்ல இருக்கிறதே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்ரோ கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த X70 Pro ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சொல்லலாம். குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலோட ஸ்டோரிஸில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அப்பயே நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே போய் கமெண்ட் சொல்லுங்கள். நிறையா பேர் Redmi Note 10 ஸ்மார்ட் ஃபோனில் இதோட பெஸ்ட்டான மேக்ரோ ஷாட் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். இருந்தாலும் இந்த 50,000 ரூபா செக்மெண்ட்டில் வரப்போ பெஸ்ட்டான மேக்ரோ கேமரா இங்கே கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே ஓவராலாக பிக்சர் குவாலிட்டி சரி, வீடியோ குவாலிட்டி சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோஸ்னு வரப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் மோடெல்லாம் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இந்த சினிமேட்டிக் மோட் ஆப்பிள் ஐஃபோனில் பார்த்த மோட் கிடையாது. அதில் அட்டகாசமாக இருக்கும். இங்கே ஆவரேஜாக இருக்கும். இல்லை இந்த ஃபோனை யூஸ் பண்ணி எடுத்த எல்லா சாம்பிள்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது போக மிச்சம் இருக்கிறது வீடியோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஆப்ஷன் 8,128 தான். நான் சொன்ன மாதிரி 47,000 சேல் பண்ணாங்க. நம்ம ட்ரிக்கு 8,256 ஆப்ஷனை 50,000 சேல் பண்ணாங்க. ஹை எண்ட் 12,256 ஆஃபர் பண்ணுறாங்க. அது 53,000 சேல் பண்ணுறாங்க. அது போக சேம் இந்த ஃபோனில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸோட ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸர் யூஸ் பண்ணி VIVO X70 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனை 80,000 சேல் பண்ணுறாங்க. இங்கே ஹை எண்ட் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வேணும் அப்படின்னா இங்கேருந்து சரியாக 30,000 நம்ம அதிகமாக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம வாங்கிட்டு போயிடலாம். 888 ஒரு அயன் பாக்ஸ் ப்ராசஸர். அதுக்கு இந்த ப்ராசஸர் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் தான். இப்போ உங்களுக்கு 47,000க்கு சூப்பரான டிஸ்பிளே, பிரீமியமான டிசைன், வேற லெவல் கேமரா வேணும் அப்படின்னா கண்ணை மூட்டி X70 Pro ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரோட OnePlus 9 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஆஃபரில் 40,000 கிடைக்குது. நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க அளவுக்கு ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்
அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்கள் யாராச்சும் விவோ X70 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் மறக்காம கீழே போய் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் நான் ஒரு 2 days தான் யூஸ் பண்ணேன். அதை வச்சு தான் இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக 20 to 30 நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருப்பீங்க. லாங் டைமில் யூஸ் பண்ணுறப்ப தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னவெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே போய் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் அதை பின் பண்ணுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் இந்த ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த கமெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.